அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். டுடே ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி. பட்டூரேன்னு சொல்லுவாங்க. நம்ம சன்னா மசாலா வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். சப்போஸ் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கு ஏற்ற காம்பினேஷனுங்க. இந்த பூரி செஞ்சு அந்த சன்னா மசாலா செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதில் நடுவில் குழி போட்டு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பூரி நான் சொன்ன மாதிரி வரும் உங்களுக்கு. பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சுகர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. தென் தயிர், கெட்டி தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன். ஆயில் குக்கிங் ஆயில் தான். ஆயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் மாவு பார்த்திங்கன்னா தொட்டிங்கன்னா அப்படியே உள்ள டென்ட் அமுங்கணும். அந்த அளவுக்கு நம்ம சாஃப்ட் பண்ணணும். ஸோ இப்போ பிசைஞ்சாச்சு. ஆனால் நான் தண்ணி தெளித்து ஒரு 2 டைம்ஸ் தண்ணி தெளித்து இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இப்போ லைட்டாக நம்ம ஆயில் போட்டு அதை பிசைஞ்சு இந்த மாதிரி டக் பண்ணி வச்சுக்கோங்க. டக் பண்ணி மூடி போட்டு ஒரு 1 to 2 மணி நேரம் வரைக்கும் அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது ஒரு 2 மணி நேரம் கழித்து நான் அந்த சப்பாத்தி கட்டையில் மாவு போட்டுறாதீங்க, எண்ணெய் ஒரு 2 ட்ராப் எண்ணெய் சேர்த்து அந்த மாவை நல்லா பிசைஞ்சு ஒரு பாலாக திரட்டி நம்ம பூரி பண்ணிடலாம். பூரி அளவு உங்களுக்கு தெரியும்ல, பூரி சைஸ் பால். ஆனால் அது வெடிப்பு இருக்கக்கூடாது. அந்த பாலில் வெடிப்பு இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி வச்சு ரோல் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணுங்க. கம்மியான சூட்டில் வச்சிடாதீங்க. நீங்கள் நார்மல் பூரி பண்ணாலும் சரி தான், கம்மியாக சூட்டில் பண்ணிங்கன்னா பூரி உப்பவே உப்பாது. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிடலாம். இந்த மாதிரி பூரி போட்ட உடனே லேடலால் நல்லா அமுக்கி விடுங்க நடுவில். ப்ளஸ் அந்த சூடான எண்ணெயை மேலே தெளித்து விடுங்க. தெளித்து விட்டிங்கனாலே போதும். பூரி நல்ல உப்பலாக வரும். சைட்லேயும் அதே மாதிரி அமுத்தி விடுங்க. அப்போ தான் அந்த சைட் கார்னர்ஸ்லாம் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், இந்த பூரியில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா எண்ணெயே குடிக்காதுங்க. நீங்கள் எவ்வளோ எண்ணெய் போட்டாலும் சரி எண்ணெயே குடிக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணணும். பட்டூரா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃப்ளேக்கியாக இருக்கும்னு சொன்னேன்ல. இப்போ பாருங்கள், உள்ளே அவ்வளோ லேயர்ஸ் இருக்குங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் தெரியும். இது வெறுந்தாவே நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த பூரி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.